சிலருடைய பெயர்தான் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த பெயரும் குணமும் ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். 8ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடக்கிற போது தஞ்சைக்கு நான் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருந்தேன். அங்கே நகராட்சியில் பல பணிகளை செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த நகராட்சி ஆணையரும் நாங்கள் தணிக்கைக்கு செல்லுகிற போதெல்லாம் உடன் வருவார். அவரிடம் நான் எதை சொன்னாலும் நகராட்சியில் நிதி இல்லை நிதி இல்லை என்று சொல்வார். அப்போது தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலராக இருந்த எஸ்பி இளங்கோவன், எதை சொன்னாலும் நிதி இல்லை என்று சொல்லுகிறாரே நகராட்சி ஆணையர் என்று சொன்னார். நான் சொன்னேன், நகராட்சியினுடைய நிதி நிலைமையும் அந்த ஆணையருடைய பெயரை பிரதிபலிப்பதாகவே இருக்கிறது என்றேன். என்ன பெயர் என்றார். அவருடைய பெயர் பிச்சை. அதை போல பெரும் மதிப்பிற்குரிய திரு கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபுசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்செங்கே என்கின்ற அந்த 4000 பிரபந்த பாடல்தான் நினைவுக்கு வரும். அவர் பெயருக்கு ஏற்ப கற்பூரமாக இருப்பவர். கற்பூரம் எப்படி உடனே பற்றி கொள்கிறதோ அதை போல எதையும் தெளிவாக புரிந்து கொள்பவர். ஒரு நாள் கூட அவர் யாரிடமும் முகம் சுளித்து நான் பார்த்ததில்லை. யாரிடமும் யாரை பற்றியும் அவர் குறை சொன்னதையும் பார்த்ததில்லை. எனவே கற்பூரத்தை போல இருக்கிறார், ரச கற்பூரத்தை போல. அதே நேரத்தில் இருக்கிற இடத்தை மணமாக்குகிற தன்மை பெற்றவர் பச்சை கற்பூரத்தை போல. இந்த 2 குணமும் இருக்கின்ற காரணத்தால் தான் அவர் சொன்னவுடனே இந்த நூலை வெளியிடுவதற்கு நான் ஒத்துக்கொண்டு மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டேன். இங்கே பேசிய இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் நம் அனைவருக்கும் அறிமுகமானவர். 2009ஆம் ஆண்டு பசங்க என்கின்ற அவருடைய அந்த படம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டு 2 தேசிய விருதுகளையும் 2 தமிழ்நாடு அரசு விருதுகளையும் பெற்றது. அதற்கு பிறகு அவர் பல திரைப்படங்களை இயக்கினார். வம்சம், மெரினா, இது நம்ம ஆளு, நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி, மூடர்கோடம், கோழி சோடா போன்றிய எண்ணற்ற படங்களை இயக்கி எல்லாவற்றையும் வெற்றி படமாக மாற்றியதுடன் பல இளைஞர்களுடைய கவனத்தை பெற்றவராகவும் அவர் திகழ்கிறார். எண்ணற்ற விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். இன்று அவர் இந்த நூலை பெறுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது.